இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகள். ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராவது மத்திய கிழக்கில் யாருக்கு சாதகம்? பல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் நடக்கும் ஒரு உச்சி மாநாட்டில் கூடியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது பற்றிய பரவலான ஊகங்கள் எழுந்து வருகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவரது கணிக்க முடியாத தன்மைக்காக பெயர் போனவர். இது குறித்து ஐரோப்பாவில் அச்சம் எழுந்துள்ளது. ஆனால் வளைகுடா அரபு நாடுகள் டொனால்ட் ட்ரம்பை ஸ்திரத்தன்மைக்கான சக்தியாக பார்க்க முனைகின்றது. அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரபு செய்தி ஊடகத்தில் வெளியான கட்டுரையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் முக்கிய வணிகத் தலைவர் கலாஃப் அல் ஹப்தூர் கீழ்வருமாறு எழுதியிருக்கின்றார். மத்திய கிழக்கில் பாதுகாப்பு மிக முக்கியமானது. இதற்காக உடன்பாடுகளை வலுப்படுத்துவதிலும் தீவிரவாத சக்திகளை கட்டுப்படுத்துவதிலும் ட்ரம்ப் கவனம் செலுத்துவார். இது முன்னோக்கி செல்லும் வழியை வழங்குகிறது. சவுதி அரேபியா ஜோ பைடனை விட ட்ரம்பை சாதகமானவராக பார்க்கின்றது. கடந்த 2017 ஆண்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தனது முதல் வெளிநாட்டு பயணத்துக்கு ரியாத்தை தேர்ந்தெடுத்தார். அமெரிக்காவின் பெரும் பணக்காரரும் முதலீட்டாருமான ரூபர்ட் முர்டோக் இந்த யோசனையை வழங்கி அதனை நடத்தினார் என்று கூறப்படுகின்றது. தனது மருமகன் ஜாரெட் குஷ்னர் மூலம் சவுதி அரேபிய ஆட்சியாளரான பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் ட்ரம்ப் நட்பு கொண்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவின் மனித உரிமைகள் மீறல்களுக்காக அந்நாட்டை ஒதுக்கி வைக்க வேண்டும் என ஜோ பைடன் கூறியதை பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மன்னிக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் வரலாறு கலவையான ஒன்று. ஒருபுறம் ஜெருசலமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்ததன் மூலமும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகளை இஸ்ரேல் கைப்பற்றியதை அங்கீகரித்ததன் மூலமும் ட்ரம்ப் இஸ்ரேலை மகிழ்வித்தார், அரபு நாடுகளை வருத்தப்படுத்தினார். ஆனால் அவர் 2020 ஆபிரகாம் உடன்படிக்கையை கொண்டு வந்தார். இது ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், மொராக்கோ ஆகிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முழு ராஜதந்திர உறவுகளை நிறுவியது. சூடானை அதற்கு ஒப்புக்கொள்ளவும் வைத்தது. ட்ரம்ப் ஈரான் மீது மூர்க்கத்தனமாக இருந்தார். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றார். கடந்த 2018 ஆண்டு கூட்டு விரிவான செயல் திட்டம் ஜாயிண்ட் கம்ப்ரசிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்று அழைக்கப்படும் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றினார். அதனை வரலாற்றில் மிக மோசமான ஒப்பந்தம் என்று அழைத்தார் அவர். அந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் ஈரானின் அணுசக்தி முயற்சிகளை கட்டுப்படுத்துவது. ஆனால் அது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் திட்டத்தை சமாளிக்க தவறி ஈரானின் புரட்சிகர காவலர் படைக்கு நிதி கிடைக்க வழி செய்தது என்ற கருத்தை கொண்டிருந்தார். ட்ரம்ப் இந்த நிதியை ஈரான் பல மறைமுக போராளி குழுக்களுக்கு வழங்கியது என்றும் அவர் கருதினார். அந்த பிராந்தியத்தின் பல அரசுகளும் இந்த கருத்தை கொண்டுள்ளன. கடந்த 2020 ஆண்டு ட்ரம்ப் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் குட்ஸ் அணி தலைவரான காசிம் சுலைமானியை கொலை செய்ய உத்தரவிட்டார். இது ஈரானுக்கு ஆத்திரமூட்டியது. ஆனால் பல வளைகுடா அரபு நாடுகளை அது திருப்திப்படுத்தியது. ஆனால் தனது முதல் ஆட்சிக்காலம் முடிந்து ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய போது இருந்த நிலைமை இன்றைய மத்திய கிழக்கு நாடுகளில் இல்லை. இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுடன் போரில் ஈடுபட்டுள்ளது. யெமனில் உள்ள ஹூதிகள் ஈரானில் உள்ள அவர்களது ஆதரவாளர்களுடன் இஸ்ரேல் மோதலில் ஈடுபட்டுள்ளது. ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கு குறைந்துள்ளதாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் காசா மற்றும் லெபனானில் போர் நடத்தி வரும் அதன் நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்று பார்க்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபர் ஆவது ஈரானில் உள்ள எண்ணெய் மற்றும் அணுசக்தி வசதிகளை போன்ற இலக்குகளை தாக்க இஸ்ரேலுக்கு சுதந்திரத்தை வழங்கும் என்று கருதப்படுகின்றது. ஆனால் பைடன் நிர்வாகம் அது அறவே கூடாது என்று கூறியிருந்தது. இது குறித்து முன்னாள் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரி ஜோசுவா ஸ்டைன்ட்ரிக் கூறுகையில் இஸ்ரேலுக்கான ட்ரம்பின் உறுதியான ஆதரவும் ஈரானின் சீர்குலையும் முயற்சிகள் மீதான தீவிரமான எதிர்பார்ப்பும் அவரை பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாளியாக மாற்றியது. அவர் அதிகாரத்துக்கு திரும்புவது ஈரானின் செல்வாக்கை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கூறுகின்றார். ஆனால் மத்திய கிழக்கில் ஒரே ஒரு விஷயமும் மாறியிருக்கின்றது. சவுதி அரேபியாவும் ஈரானும் 7 ஆண்டுகளாக விரோத போக்கை கொண்டிருந்தன. யெமனில் நடந்த போரின் போது சவுதி விமானப்படை ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்களை குண்டு வீசி தாக்கியது. இப்போது சீனாவின் மத்தியஸ்தம் மூலம் சவுதி அரேபியாவும் ஈரானும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவின் ராணுவ தலைவர் ஈரான் ராணுவ தலைவரை சந்தித்து டெஹ்ரானுக்கு சென்றார். இரு நாடுகளுக்கும்
இப்போது ராணுவ மற்றும் பாதுகாப்பில் தங்கள் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது பற்றி பேசி வருகின்றன. 1979ஆம் ஆண்டு ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் சவுதி அரேபியாவும் பிராந்தியத்தில் உள்ள சுன்னி அரபு அண்டை நாடுகளும் ஈரானை தங்கள் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதுகின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு சவுதி எண்ணெய் ஆலைகள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் இது ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு போராளிகளால் நடத்தப்பட்டது என்று கருதப்படுகின்றது. ஈரானின் தாக்குதலுக்கு அவர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்பதை வளைகுடா அரபு நாடுகளும் நினைவூட்டியது. எனவே காசா மற்றும் லெபனானில் நடக்கும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் உச்சி மாநாடு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் டிரம்பின் 2வது அதிபர் பதவிக்காலம் மத்திய கிழக்கில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து நம்பிக்கையும் உள்ளது, நிச்சயமற்ற நிலையும்.